வணக்கம். இன்றைக்கி வந்துட்டு நம்ம வந்துட்டு ஒரு 40 சைஸ் பாடி லூஸ் அளவில் ஒரு பேட்டர்ன் எப்படி கட் பண்ணுறது அப்படின்னு பார்க்க போகிறோம். ஏன்னா நம்ம தையல் உறவுகள் வந்துட்டு நம்ம 40 சைஸ் பாடி லூஸ் உள்ள பேட்டர்ன் கேட்டிருந்தாங்க. அவங்களுக்கு கட் பண்ணும்போது நம்ம வீடியோ எடுத்து அதையும் அப்லோட் பண்ணால் எல்லாருக்குமே பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இதை நம்ம பேட்டர்ன் வாங்குறவங்க எப்படி யூஸ் பண்ணுறாங்க, எப்படி மார்க் பண்ணியிருக்காங்க அப்படின்னும் தெரிஞ்சுக்கினாலும் கண்டிப்பாக அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்றதுக்காக நம்ம வந்து இந்த வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கோம். ஓகே, வாங்க வீடியோக்குள்ள போகலாம். தேங்க்யூ. வணக்கம் எனது தையல் உறவுகள் அனைவருக்கும் நான் உங்கள் பத்ரியப்பா. இன்றைக்கி நம்ம வந்து 40 இன்ச்சு அளவுள்ள ஒரு பாடி லூஸ்க்கு நம்மளோட கட்டிங் மெத்தடில் என்னென்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்க்க போகிறோம். இங்கே ஏற்கனவே குட்டி குட்டி மார்க் போட்டு வச்சுருக்கேன். என்ன மார்க் போட்டு வச்சுருக்கேன் அப்படின்னா, இங்கே எக்ஸ்ட்ரா ஒரு 1.5 இன்ச்சு மடிச்சு தைக்கிறதுக்கு. இப்போ இதோட ஷோல்டரோட அகலம் நம்ம எவ்வளோ வைக்கலாம்னா, இப்போ 40 இன்ச்சு பாடி லூஸ்க்கு 14 இன்ச்சு ஷோல்டர் வரும். அதில் 1.25 இன்ச்சு மைனஸ் பண்ணிக்கலாம். 12 இன்ச்சு ஷோல்டர் வச்சு 3 இன்ச்சு கழுத்து அகலம் வச்சுருக்கோம். 3.25 இன்ச்சு 3.25 இன்ச்சு ஷோல்டரோட பிரெத் வச்சுருக்கோம். அதே போல் கழுத்து இறக்கம் வந்துட்டு 9 இன்ச்சு வச்சுருக்கோம். 9 இன்ச்சுக்கு ஒரு கோடு போட்டுக்கலாம். இங்கே வந்துட்டு 3 இன்ச்சு கழுத்து அகலம் வச்சுருக்கோம் இல்லைங்களா. இது எல்லாமே வந்து கட்டிங்கில் மடித்து தைக்கிறதோட சேர்த்து வச்சுருக்கோம். இங்கே கழுத்துக்கு 3 இன்ச்சு வச்சுருக்கோம். ஆனால் இங்கே ஒரு 1/4 இன்ச்சு சேர்த்தி 3.25 வைக்கிறோம் கீழ்ப்பக்கம். ஏன் இந்த 1/4 இன்ச்சு சேர்த்தி 3.25 இன்ச்சு வைக்கிறோம் அப்படின்னா, நீங்கள் இங்கே கிராஸ் நீங்கள் எடுத்தீங்கன்னா தச்சு உடம்புல போடும்போது இந்த ரவுண்ட் ஷேப் கழுத்து கரெக்டாக உட்காரும். நீங்கள் ஸ்ட்ரெயிட் எடுத்திங்கன்னா ஒரு மாதிரி விரிஞ்ச மாதிரி ஆயிரும், அதோட ஃபினிஷிங்கே வேறு மாதிரி ஆயிரும். அதனால் நாம் ஒரு 1/4 இன்ச்சு இன்சைட் தள்ளி வைக்கிறோம். சரிங்களா. இப்போது இதுக்கு இந்த கவு ஸ்கேல் வச்சு ஒரு ரவுண்ட் எடுத்துக்கலாம். கழுத்து ரவுண்டு முடிஞ்சுது. அடுத்தது கழுத்து அகலம் 3.25 வச்சுருக்கோம். அதே 3.25 இன்ச்சு கீழே வச்சுருக்கோம். ஸ்ட்ரெயிட் எடுக்கிறோம். ஆனால் இங்கே ஸ்ட்ரெயிட் எடுக்கும்போது ஒரு இங்கே 1/4 இன்ச்சு இங்கே வெளியில் வந்திருக்கு இல்லையா, அந்த 1/4 இன்ச்சை இங்கே தள்ளி வைக்கணும். இப்போ 3.25ன்றதில் 3.5 வைக்கிறோம். சரிங்களா. இப்போது மேலேருந்து கீழே ஒரு கோடு போடுறதுக்கு முன்னாடி ஆமலோட இறக்கம் கணக்கு பண்ணணும். நம்மளோட கணக்கீடு பற்றி கணக்கீடு அளவீடுகள் இப்போ வரும்பொழுது ஆமலோட இறக்கம் 40 இன்ச்சு பாடி லூஸு, அதை வந்து 6ஆல் வகுத்து வர அளவிட 1 இன்ச்சு மைனஸ் பண்ணிக்கணும். ஈக்குவல் டு 5.5.1 எக்ஸ்ட்ரா வரும். 5.60 வரும். அப்போது ஆமலோட இறக்கம் 5.1. சரிங்களா. இப்போது அந்த இறக்கத்தில் ஒரு கோடு போட்டுக்கலாம். அடுத்தது ஆமலோட இறக்கத்துக்கு கோடு போட்டிருக்கோம். அடுத்தது பாடி லூஸை கனெக்ட் பண்ணி 4ஆல் வகுத்து 10 இன்ச்சு மார்க் பண்ணியிருக்கோம். கீழே இடுப்பு லூஸ்க்கு 1 இன்ச்சு, அதாவது பாடி லூஸ்லேருந்து ஒரு 3/4 இன்ச்சு இல்லை 1 இன்ச்சு மைனஸ் பண்ணி இடுப்பு லூஸ்க்கு கிராஸுக்கு மார்க் பண்ணிக்கலாம். இப்போ இடுப்பு லூஸ் வந்துட்டு 37 இருக்குதுன்னு வச்சுக்கிங்களேன். 18ல் பாதி 9.25 ப்ளஸ் 1 10.25 அந்த மாதிரி வரும். இப்போ 36னா 18, அதில் 9 ப்ளஸ் டாட்டுக்கு 1 இன்ச்சு ஒரு இது வரும், அது கனெக்ட் பண்ணிக்கலாம். இப்போது பேக் டாட்டுக்கு இந்த ஷோல்டரோட சென்டர் கனெக்ட் பண்ணி ஒரு 3 இன்ச்சு உயரம், 1/2 இன்ச்சு இந்த பக்கம் 1/4 இன்ச்சு, இந்த பக்கம் 1/4 இன்ச்சு. இப்போது பேக் டாட்டோட மார்க் பண்ணிட்டோம். அடுத்தது எக்ஸஸாக துணிக்கு ஒரு 1.5 இன்ச்சு. சரியா. ஓகே, இப்போது பேக்கோட ஃபினிஷிங்கு முடிஞ்சுது. இப்போ பேக்கை கட் பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்கு முன்னாடி ஆமலோட மார்க் பண்ணுறோம். நம்ம இப்போ தான் புதுசு ஒன்று ஒன்றா பார்த்துட்ருக்கோம். 5.5 ஒரு புள்ளி, அதில் பாதி ஒரு 1/2 இன்ச்சு கீழே, பாதி 1/2 இன்ச்சு கீழே. சரிங்களா. அதில் இந்த கவு ஸ்கேலோட பெண்டை வச்சு அழகாக ஒரு கோடு போட்டுக்குங்க. அதே போல் இப்படியும் கனெக்ட் பண்ணிக்கலாம். இதிலிருந்து இந்த முக்கோணம் வருது இல்லையா, 2 இது மார்க்கிங்க, இதிலிருந்து ஒரு 1 இன்ச்சு மேலே இப்படியும் கனெக்ட் பண்ணலாம். சரிங்களா. இப்போது இதை கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஓகே. அடுத்தது ஷோல்டர் எப்பயுமே ஒரு 1/4 இன்ச்சு கிராஸ் எடுக்க சொல்லியிருப்பேன். அந்த மாதிரி நம்ம மார்க்கிங் அளவுலேருந்து ஒரு 1/4 இன்ச்சு கிராஸ் எடுத்திருக்கோம். அடுத்தது ஆமோல் ரவுண்ட் கட் பண்ணுறோம்.
அடுத்து சைடை கட் பண்ணிடலாம். ஓகே, இப்போ பேக்கை கட் பண்ணிட்டோம். இது நம்ம தையல் உறவுகள் ஒருத்தர் கேட்ட பேட்டர்ன் தான். இதுக்கான டீட்டெயில்ஸ் எழுதிடுவோம். இடுப்பு இறக்கம் 14.5, பாடி லூஸ் 40, ஆம்கோல் இறக்கம் 5.6. இது எப்படி வருதுன்னு மேலே கணக்கீடு போட்டு ஒரு அம்புக்குறி போட்டு விட்டுடலாம். கழுத்தகலம் அகலம் 3, ஷோல்டர் அகலம் 3.25. ஓகே, இந்த கணக்கீடு நம்ம அவங்களுக்கு எழுதி வச்சிட்டோம். அடுத்தது இதை வச்சு ஃப்ரண்ட் கட் பண்ண போகிறோம். இப்போ பேக்கை வச்சு ஃப்ரண்ட் கட் பண்ணிடலாம். இதை திருப்பி போட்டு தெரியுதா? இன்னும் கொஞ்சம் கீழே இருக்கிறேன். தெரிகிறது. இதுக்கு வந்துட்டு கழுத்து இறக்கம் முன்பக்கம் இறக்கம் வந்து 6 இன்ச்சு வைக்கிறோம். 6 இன்ச்சு போதுமான அளவு தான். இதோட கழுத்து அகலமே வச்சுக்கலாம். நிறைய ஸ்கேல் தேவைப்படுது. ஏன்னா இது பேட்டர்னுன்றதால கொஞ்சம் வெயிட் கொடுக்கறதுக்கு நிறைய ஸ்கேல்கள் தேவைப்படுகிறது. இப்போ கிளியராக தெரியும். ஓகே, இப்போது கழுத்துக்கு எல்லாத்துக்குமே நம்ம பேக் பீஸ் வச்சு நம்ம மார்க் பண்ணிடலாம். இப்போ பேக்கோட என்ட்ரன்ஸு. ஓகே, இப்போ பட்டியோட ஹைட்டுக்கு நாம் கீழேருந்து மேலே 2 இன்ச்சு வைக்க போகிறோம். அந்தாண்ட சைடு ஜாயின் பண்ணுறதுல 3 இன்ச்சு வைக்கணும்னு ஏற்கனவே நம்ம சொல்லியிருக்கோம். அந்த 3 இன்ச்சு அங்கே மார்க் பண்ணியாச்சு. இப்போ இதோட சென்டர் கனெக்ட் பண்ண போகிறோம். எப்படி சென்டர் கனெக்ட் பண்ணுறது நம்ம ஏற்கனவே வீடியோவில் சொல்லியிருக்கோம். அதாவது இந்த ஷோல்டரோட சென்ட்ரு இப்படி மடித்து கீழே எண்டு வரைக்கும் கொண்டு வந்து இதோட அந்த சென்டரை ஒரு மார்க் பண்ணிக்கலாம். பேட்டர்னுன்றதால கொஞ்சம் மடங்கிருச்சு. ஓகே, ஸோ பேக்கோட ஹைட் லென்த்து மார்க் பண்ணிட்டோம். ஆமலோட ஹைட்டும் இதில் எல்லாமே மார்க் பண்ணிட்டோம். பேக் வச்சு எல்லாமே மார்க் பண்ணிட்டோம். ஸோ இந்தாண்ட சைடு ஜாயின் பண்ணுற பக்கம் ஃப்ரண்ட்டில் ஒரு பேக்கை விட ஃப்ரண்ட்டில் ஒரு 1/2 இன்ச்சு எக்ஸ்ட்ரா, கீழ்ப்பக்கம் இங்கேருந்து ஒரு 3 இன்ச்சு வச்சுருக்கோம்ல, அங்கே வந்து ஒரு 1.5 இன்ச்சு எக்ஸ்ட்ரா. இங்கே ஏன் இவ்வளோ கிராஸ் எக்ஸ்ட்ரா விடுறோன்னா, நம்ம இங்கே டாட் பிடிக்கிறோம் இல்லையா, அது வந்துட்டு கொஞ்சம் எக்ஸஸாக தூக்கி கொடுக்கும். அதுக்காக அந்த மார்க். இப்போ எல்லாமே மார்க் போட்டுட்டோம். இப்போ நம்ம இதை எடுத்துகிட்டு போகிறோம். பேக் பீஸை எடுத்துகிட்டு போகிறோம். ஓகே, பேக் பீஸ் எடுத்தாச்சு. இப்போது நம்ம மார்க் போட்டதை இது பண்ணிக்கலாம். இது ஃப்ரண்ட்டோட ஹைட்டு, இது சென்டரு. இப்போது இது ஃப்ரண்ட்டோட கொக்கிப்பட்டியோட ஸ்ட்ரெயிட் மார்க்கு. அப்படியே ஒரு 1/2 இன்ச்சு கீழ் பகுதியில் மட்டும் வெளியில் கொண்டு வந்து ஒரு கிராஸ் ஒரு மார்க்கு. இந்த கிராஸும் இங்கே ஒரு 1.5 இன்ச்சு சேர்த்து இங்கே 2 இன்ச்சு, இங்கே டாட் நம்ம 3 இன்ச்சு பிடிப்போம். இந்த 3 இன்ச்சு இது ஒரு 1.5, இது ஒரு 1/2 இன்ச்சு 2 ப்ளஸ் இதில் ஒரு 1 இன்ச்சு நம்ம டாட், அதாவது இங்கே 3 இன்ச்சு பிடிக்கிற டாட்டில் 1 இன்ச்சு இதோட இது வந்துடும். இதிலிருந்து இது ஒரு 1/2 இன்ச்சு, இது ஒரு 1.5 இன்ச்சு, 2 சேர்ந்து 3 இன்ச்சு ஹைட்டு பஃபுக்கு ஒரு தூக்கி கொடுக்கும். சரிங்களா? இப்போது நீ அங்கிட்டு போயிடு. இது ஃப்ரண்ட்டோட பாடி லூஸ் அளவு, இது 1.5 இன்ச் எக்ஸஸ் அளவு, தையல் பிடிப்பு அளவு. ஆமலோட ஹைட்டு, ஆமலோட ஷோல்டர் ஹைட்டு, இது ஜாயின் பண்ணிட்டோம். இது எல்லாமே மார்க் போட்டோம். இப்போது இங்கே எக்ஸஸ் 1/2 இன்ச்சையும் கீழே 1.5 இன்ச்சு விட்டோம் இல்லையா, அதில் ஒரு ஸ்ட்ரெயிட் கோடு. சரியா? அடுத்தது இங்கே டாட்டுக்கு சென்டர் அளவு வச்சுருக்கோம். இங்கே 2.5 இன்ச் வச்சுருக்கோம்.
அதுக்கு ஒரு ஸ்ட்ரெயிட் கோடு இந்த 3 இன்ச்சு ஸ்ட்ரெயிட்டில், அதாவது இங்கேருந்து இங்கே 3 வச்சுருக்கோம் இல்லையா, அதுக்கு ஒரு ஸ்ட்ரெயிட் கோடு போட்டாச்சு. இப்போது இதுக்கு மட்டும் ஒரு கவ் மாதிரி அந்த ஆமூல் ரவுண்டு ஸ்கேல் எடுத்து ஒரு சின்ன கவ் மாதிரி போட்டுக்கலாம். அதே போல் இங்கேயும் ஒரு கவ் மாதிரி போட்டுக்கலாம். அதாவது அங்கே மேலே 1 இன்ச்சு, அதாவது பேக்கில் வந்து 1 இன்ச்சு விட்டுருப்போம், இங்கே ஒரு 1/2 இன்ச்சு விட்டால் போதும். 1/2 இன்ச்சு அந்த எல்போ அந்த ஃப்ரண்ட் கவர் தட்டு சேர்த்து கட் பண்ணி கொண்டு வந்துடும். அதே போல் ஃப்ரண்ட்டுக்கு உங்களுக்கு டீப்பு, அதாவது அகலம் அந்த மாதிரி வேணும்னா நீங்கள் இன்னும் கவ் பண்ணி எடுத்துக்கலாம், இல்லை இன்னும் கிராஷ் பண்ணியும் எடுத்துக்கலாம். இப்போது ஃப்ரண்ட் வெட்டிடலாம். இந்த இது வந்து நம்ம இது மார்க்குக்குள்ளே தான் வெட்டுறோம், ஏன்னா அது மார்க்குக்கு வெளியே வச்சு வெட்டிருந்தாலும் கொஞ்சம் அகலம் அதிகமாக இருக்கும். கழுத்தோட ரவுண்டு ஃப்ரண்ட்டு தெரியுதா? ஓகே, தெரியுது. சரியா? இது இதோட மார்க்கு. இப்போது டாட்டோட ஹைட்டு 3 இன்ச்சு, 3.5 இன்ச்சு கணக்கு பண்ணால், ஃப்ரண்ட்டோட ஹைட்டு கணக்கு பண்ணோம்னா 11 இன்ச்சு கணக்கு வரும். சரியா? இப்போது 40 இன்ச்சுக்கு 3 இன்ச்சு டாட் போட போகிறோம். உங்களுக்கு டாட் லூஸ் கம்மியாக வேணும்னா நீங்கள் டாட்டோட அகலத்தை கம்மி பண்ணிக்கிங்க. அதே போல் இந்த கட்டிங் மெத்தடை நாங்கள் எப்படி தைக்கணுன்றதையும் நாங்கள் சொல்லியிருப்போம். அதே போல் இந்த ஹைட் டாட்டுக்கு மார்க் பண்ணுறேன். இங்கேருந்து ஒரு 1.5 இன்ச்சு, இந்த ஹைட்லேருந்து இந்த கிராஸில் ஒரு 1.5 இன்ச்சில் ஒரு மார்க்கு, அந்த 1.5 இன்ச்சுக்கு நேராக ஒரு ஸ்ட்ரெயிட் கோடு, ஊக்குப்பட்டி டாட்டு. அதே போல் இந்த பக்கம் ஒரு 1.5 இன்ச்சு மார்க்கு, இந்த 1.5 இன்ச்சுக்கு நேராக ஆமூல் டாட்டுக்கு ஒரு கோடு. ஓகேவா? ஆமூல் டாட்டு இந்த ஸ்கொயரில் ஒரு 1/2 இன்ச்சு தள்ளி வரணும். இப்போது மார்க் பண்ணிக்கலாம். ஃப்ரண்ட்டு முடிஞ்சிருச்சு. இது அளவீடுகளை எழுதிடுவோம். இங்கே 1.5 இன்ச்சு எக்ஸ்ட்ரா, இங்கே 1/2 இன்ச்சு எக்ஸ்ட்ரா, இந்த கேப்பு 1.5 இன்ச்சு, இந்த கேப்பும் 1.5 இன்ச்சு தான் வரும். சரியா? ஃப்ரண்ட் நெக்கு 6 இன்ச்சு. ஓகே. டாட்டோட அகலம் 3 இன்ச்சு. ஓகே, அடுத்தது கை கட் பண்ணிடலாம். கை கட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஆமூலோட சுற்றளவு கணக்கு பண்ணிக்கலாம். ஆமூலோட சுற்றளவு கணக்கு பண்ணும்போது ஆமூலோட சுற்றளவு கணக்கு பண்ணிக்கலாம். ஆமூலோட சுற்றளவு 17.5. ஓகேவா? கையோட ஹைட்டு 6.5 வைக்கலாம். 6.5. ஆமூல் இறக்கம், அடிங்க இறக்கம் மேலேருந்து கீழே 3 இன்ச்சு. அந்த 3 இன்ச்சு இங்கே வச்சுக்கலாம். இப்போது இந்த கிராஸில் 8.75 17.5. கை லூஸு 12.5. ஆமூல் இறக்கம் எப்படி கணக்கு கால்குலேட் பண்ணன்னு பார்த்தீங்க. இப்போ இதிலேருந்து இதுக்கு ஒரு ஸ்ட்ரெயிட் கோடு போட்டுமா, கோடு போட்டு ஆமூல் ஸ்கேலை வச்சு ஒரு பெண்டு வளைவு போட்டு இந்த பக்கம் எடுத்துகிட்டு போயிருங்க.
கை கட் பண்ணிக்கலாம். கை கட் பண்ணியாச்சு, மார்க்கிங் பண்ணிட்டோம். இப்போது கவர் தட்டுக்கு இங்கேருந்து ஒரு 1/2 இன்ச்சுக்கு நம்ம ஷேப் எடுத்து கஸ்டமருக்கு அவங்களுக்கு, அதாவது நம்மக்கிட்ட பேட்டர்ன் கேட்டவங்களுக்கு மார்க் போட்டு வச்சுருவோம். இந்த கவர் தட்டு சைஸில் அவங்களுக்கு ஃப்ரண்ட்டு கட் பண்ணி எடுத்துக்கணும். அதாவது இந்த மார்க்கிங் சைஸில் அவங்க வந்து கவர் தட்டு கட் பண்ணி எடுத்துக்கணும். இதையும் நோட் பண்ணி வச்சிடலாம். கை நீளம் 6.5, அடிங்கை நீளம் 6.5 - 3 = 3.5. இந்த உயரம் 3 இன்ச்சு. சரிங்களா? ஃபுல் உயரம் 6.5. முன்பகுதி வெட்டும் பொழுது கையில் முன்பகுதி வெட்டும்போது இந்த ஃபுல் மார்க்கை பயன்படுத்தி வெட்டும்போது கவர் தட்டுக்கு மார்க் பண்ணியிருக்க பகுதி மார்க் பண்ணியிருப்பது அளவு வைத்து வெட்டவும். ஓகே, சரியா? அடுத்தது பட்டி. பட்டி இடுப்பு லூஸு ப்ளஸ் 1 இன்ச்சு ப்ளஸ் 1.5 இன்ச்சு 11 இன்ச்சு. அடுத்தது 3 இன்ச்சு வச்சு இந்த பேக் சைடில் சைட் ஜாயின் பண்ணுறதுக்கு 1 இன்ச்சு சேர்த்து 4.5. இந்த பக்கம் 2 இன்ச்சு வச்சோம் சைடு ஜாயின், சைடு பட்டி ஜாயின் பண்ணுறதோடு சேர்த்து ஊக்குப்பட்டி பக்கம் 2 இன்ச்சு வச்சோமா, தையல் பிடிப்போடு சேர்த்து 3.5 இன்ச்சு. அடுத்தது இந்த பெண்டு கிராஸை நம்ம வந்துட்டு இந்த ஃப்ரண்ட்டோட தட்டை வச்சு நம்ம அளவீடு பண்ணணும்னு சொல்லியிருக்கேன். அதாவது இந்த டாட்டை இப்படி மடித்து பிடிச்சிக்கிட்டு இந்த முனையை, அதாவது டாட் இப்படி மடித்து பிடிச்சிட்டோம்னா இந்த முனையும் ஊக்குப்பட்டி பக்கமும் ஐப்பட்டி பக்கமும் இந்த மாதிரி மார்க் பண்ணியிருக்கோம் இல்லையா, அதில் உட்காந்துக்கும். இந்த மாதிரி மார்க் பண்ணியிருக்கோம் இல்லையா, அதில் உட்காந்துக்கும். இந்த கிராஸை நம்ம வந்து அளவீடு பண்ணிக்கணும். சரிங்களா? இந்த மாதிரி மார்க் போட்டு எடுத்துக்கணும். சரியா? 3.5 4.5 இந்த ஷேப்பு வீடியோ பார்த்து கட் செய்யவும். ஓகேவா? இப்போது இவங்களுக்கு இந்த பேட்டர்ன் நம்ம ரெடி பண்ணிட்டோம். ஃப்ரண்ட்டு பேக்கு, ஃப்ரண்ட்டு கை காணுமே, கை பட்டி. சரியா? இது எந்த முறையில் நம்ம தைச்சிருக்கோம் எப்படின்னு வெட்டியிருக்கோன்னு ஒரு சின்ன பேப்பர் வச்சு அவங்களுக்கு கால்குலேஷன் எழுதி கொடுத்துருவோம். உயரம் 14.5, கழுத்து 3, ஷோல்டர் 3.25, பின் கழுத்து 9, முன் கழுத்து 6.5, ஆம் இறக்கம் 5.6, பாடி லூஸ் 40 / 4 = 10. அடுத்தது கை நீளம் 6.5, கை லூஸு 6.25, ஆம் ரவுண்டு 8.75. ஓகேங்களா? இந்த அளவீடுகளை வைத்து தான் நம்ம அவங்களுக்கு வந்து கட் பண்ணியிருக்கோம். அவங்க சொன்ன 40 இன்ச்சு ப்ளவுஸ்க்கு இதை அப்படியே பேக் சைடில் வச்சு பின் பண்ணிடலாம். இதுக்கு நூல் வேணுமே.
பாண்டித்துறை நூல் எங்கே? ஓகே, நூல் வச்சாச்சு. அடுத்தது ஹோல்ஸ் போட்டு டாக் போட்டு கொடுத்துடலாம். ஓகேவா? இதை அவங்களுக்கு பக்காவாக பேக் பண்ணி கொடுக்க போகிறோம். பேக் பண்ணியாச்சு. உங்களோட அட்ரஸ் எழுதிடலாமா? ஃப்ரம் அட்ரஸ் எந்த தான் எழுதுவேன். BATH பத்ரி அப்பா டெய்லர், உங்கிலிய நத்தம் வில்லேஜ், திருவண்ணாமலை டிஸ்ட்ரிக்ட். $606,753. Cell number 988-488-399. To address. கஸ்டமர் சொன்ன அட்ரஸ் எங்கே? ஓகே, கஸ்டமர் சொன்ன அட்ரஸை எழுதி அவங்களுக்கு பேக் பண்ணி அனுப்பிடலாம். தேங்க்யூ.